உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் புரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றிநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரேப்பில் வந்து ஒருத்தர் டிஎன்ஏ இருக்குது, அக்ரீடு. ஆனால் வந்து இந்த மர்டருக்கு பின்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்துட்டு இவ்வளோ அடி அடித்து, இவ்வளோ கொடுமைப்படுத்தி, இவ்வளோ காயங்களை பண்ணி, இவ்வளோ ரேப்பும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நல்லா இருக்கார், அவருக்கு எந்த விதமான ஒரு அடியோ இல்லைனா கீரலோ உடம்புல பெருசாக எதுவுமே இல்லைன்றது வந்து நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா வந்து இல்லை, நம்பக்கூடிய விஷயமா இல்லை. ஒரு பாலியலுக்காக அவர் வராரு அப்படின்னா ஏன் அங்கே கொலை நடக்கும்? இது ஒன்று, ஓகேங்களா? பாலியல் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அதில் வந்து கொலை செய்கிற அளவுக்கு இவ்வளோ அடி அடித்து டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணுற அளவுக்கு ஏன் நடக்கணும்? இது ஒரு டவுட்டு. ரெண்டாவது, அவர் பாலியல் தான் அவருக்கு மெயின் விஷயம். ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி ரொம்ப குடிச்சிட்டோம், கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது, வெளியெல்லாம் சோனா கச்சேரியெல்லாம் போய் ட்ரை பண்ணோம், அங்கே எதுவும் சிக்கலை, அதனால் நாங்கள் வந்து அவனை என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருச்சு, நான் வந்து அப்படியே வந்தேன், அப்படியே பண்ணிட்டேன். அப்படி வராரு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏன் அதுக்கு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு மருத்துவமனைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரூம் 2 ரூம் இருக்கிற ஒரு பில்டிங் கிடையாது. ஆயிரக்கணக்கான ரூம் இருக்கிற ஒரு பில்டிங். புரிஞ்சிருச்சுங்க? அந்த ஆயிரக்கணக்கான ரூம் இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆனால் எங்கே வேணால் போக வேண்டிய நீங்கள் கரெக்டாக எப்படி இந்த ஃப்ளோரில் இருக்கிற, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த செமினார் ஹாலில் நான் போவேன், அந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும், சிசிடிவி சர்வேலன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கரெக்டாக அங்கே போகிறாருன்னா அது என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு சொன்னது, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே பாடியை உடனே எரிக்கணுன்றது, அந்த எவிடன்ஸ் இருந்த அந்த ரூமை உடனே தடயங்களை வந்து அடைக்கிறது, ஸோ அந்த ரெனோவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயங்களில் வந்து சந்தேகங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இன்னும் என்ன வந்து நான் நம்புகிறேன்னா இது ஒருத்தர் செய்யப்பட்ட விஷயம் இல்லை. அப்படி ஒருத்தர் தான் செஞ்சுருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டோ பிஹைண்ட் திஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் மோட்டோ என்ன, யார் சொல்லி செஞ்சார், மேல் அழுத்தங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் இருக்குது. நான் வந்து ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டே நாங்கள் முதல் நாளே அந்த குரூப்பில் பேசுகிறதெல்லாம் நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டேன். மருத்துவர்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு டாக்டரை இன்னொரு டாக்டரை பற்றி ஏங்க சொல்ல போகிறான்? ஓகேங்களா? இங்கேருந்து நான் பேசுகிறது வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க சொல்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது டாக்டரை நானே வந்து டாக்டர்ஸை பற்றி இன்வால்வ் ஆகிருக்கக்கூடும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, ஏன் டாக்டர் தப்பு பண்ண மாட்டாரா? டேரெக்டாகவே கேட்குறேன். டாக்டர் தப்பு, எல்லாரும் ஒரு மனிதர் தானே. டாக்டர் தப்பு பண்ணலாம், அங்கே இருக்கிற வார்ட் பாய் தப்பு பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிற வந்து வேலை செய்கிற பாத்ரூம் கிளீனர் தப்பு பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிற டீன் தப்பு பண்ணியிருக்கலாம், யார் வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். டாக்டர்ன்றதுக்காக அவனை தப்பிக்க விட்டுறதா, இல்லை டீன்ன்றதுக்காக அவனை தப்பிக்க விட்டுறதா அப்படின்னு நடந்ததுன்னா அப்புறம் அடுத்தடுத்த மாணவிகள் வந்து இதே மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த பெண் மருத்துவர் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வந்து நிறைய புது புது தகவல்களும் அதனால் நிறைய குழப்பங்களுமே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கூட்டு பலாத்காரம் கிடையாது, சஞ்சய் ராய் மட்டுமே இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒருத்தர் டிஎன்ஏ தான் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ அது ஒருத்தர் செஞ்சதை தான் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஒருத்தர் தான் கொலை செஞ்சாங்களா அப்படின்றது வந்து எனக்கு இன்னமும் சந்தேகம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ரேப்பில் வந்து ஒருத்தர் டிஎன்ஏ இருக்குது, அக்ரீடு. ஆனால் வந்து இந்த மர்டருக்கு பின்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்துட்டு இவ்வளோ அடி அடித்து, இவ்வளோ கொடுமைப்படுத்தி, இவ்வளோ காயங்களை பண்ணி, இவ்வளோ ரேப்பும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நல்லா இருக்கார், அவருக்கு எந்த விதமான ஒரு அடியோ இல்லைனா கீரலோ உடம்புல பெருசாக எதுவுமே இல்லைன்றது வந்து நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா வந்து இல்லை, நம்பக்கூடிய விஷயமா இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் வராரு, அவர் ஒரு பாலிகிராஃபி டெஸ்ட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வரும்போதே அந்த பெண் வந்து இறந்த நிலையில் இருக்காங்க, நான் அதில் ஈடுபடவே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிற ஸ்டாண்டு. பட் ஆனால் எவிடன்ஸ் எல்லாமே அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளட் ரிப்போர்ட்டு, பிளட் ஸ்டெயின், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த செமன் அனாலிசிஸ் எல்லாமே இவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து என்ன கேள்விகள் வருது அப்படின்னா, ஒரு பாலியலுக்காக அவர் வராரு அப்படின்னா ஏன் அங்கே கொலை நடக்கணும்? இது ஒன்று, ஓகேங்களா? பாலியல் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அதில் வந்து கொலை செய்கிற அளவுக்கு இவ்வளோ அடி அடித்து டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணுற அளவுக்கு ஏன் நடக்கணும்? இது ஒரு டவுட்டு. ரெண்டாவது, அவர் பாலியல் தான் அவருக்கு மெயின் விஷயம். ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி ரொம்ப குடிச்சிட்டோம், கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது, வெளியெல்லாம் சோனா கச்சேரியெல்லாம் போய் ட்ரை பண்ணோம், அங்கே எதுவும் சிக்கலை, அதனால் நாங்கள் வந்து அவனை என் ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருச்சு, நான் வந்து அப்படியே வந்தேன், அப்படியே பண்ணிட்டேன்னு. அப்படி வராரு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏன் அதுக்கு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்? ஏன் ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, அங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் மெடிக்கல் காலேஜுக்கு வரணும்? சரி, அவங்களோட ஃப்ரெண்டோட தம்பி யாரோ ஆக்சிடென்ட் ஆகி இருந்ததா? ரைட்டு.
நீங்கள் அப்படி வரீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து அங்கே இருக்கிற எவ்வளோ பேஷண்ட்டுங்க இருக்காங்க, இல்லைனா பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஒரு மருத்துவமனைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரூம் 2 ரூம் இருக்கிற ஒரு பில்டிங் கிடையாது. ஆயிரக்கணக்கான ரூம் இருக்கிற ஒரு பில்டிங். புரிஞ்சிருச்சுங்க. அந்த ஆயிரக்கணக்கான ரூம் இருக்கிற பில்டிங்கில் நீங்கள் எங்கே வேணால் போயிருக்கலாம். புரிஞ்சிருச்சா? ஆனால் எங்கே வேணால் போக வேண்டிய நீங்கள் கரெக்டாக எப்படி இந்த ஃப்ளோரில் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த செமினார் ஹாலில் நான் போவேன், அந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும், சிசிடிவி சர்வேலன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கரெக்டாக அங்கே போகிறாருன்னா அது என்ன? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆன்சர் பண்ண முடியாத கேள்விகளாக இருக்குது. அதே மாதிரி அந்த டெட் பாடி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சூசைடுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே பாடியை உடனே எரிக்கணுன்றது, அந்த எவிடன்ஸ் இருந்த அந்த ரூமை உடனே தடயங்களை வந்து அடைக்கிறது, ஸோ அந்த ரெனோவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயங்களில் வந்து சந்தேகங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இன்னும் என்ன வந்து நான் நம்புகிறேன்னா இது ஒருத்தர் செய்யப்பட்ட விஷயம் இல்லை. அப்படி ஒருத்தர் தான் செஞ்சுருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டோ பிஹைண்ட் திஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் மோட்டோ என்ன, யார் சொல்லி செஞ்சார், மேல் அழுத்தங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் இருக்குது. இது அப்படியே இவர் மட்டும்தான் முடிக்கப்பட்டால் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக கிடைக்கல. ஒருத்தர் தான் சும்மா பேருக்கு கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மீதி உண்மையான விஷயங்கள்லாம் வெளியே விட்டோம்னா ஏடனே ஒரு மாநிலம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, போராட்டங்கள் வலுத்துக்கிட்டு இருக்குது. உண்மையெல்லாம் நிறைய சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னும் போராட்டங்கள் அதிகமாகி கலவரங்கள் அதிகமாகி நாடு ஃபுல்லாக பற்றி எறிஞ்சதுன்னா நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்ற ஆங்கிளில் இவர் தான் செக் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க சொல்கிறதான நம்ம நம்பணும். அப்படி பார்த்தா இனிமேல் வரக்கூடிய குற்றங்களையும் நம்ம அது ஒரு கலவரம் வெடிக்கும் ஒரு இது அப்படின்றதுக்காக வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்காதா சார்? கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பாதி விஷயத்தை வந்து ஒத்துக்கொண்டு அதுக்கு இமீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இமீடியட்டாக வந்து தூக்கிலிடப்படுவார் 10 நாட்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஎம் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான். இல்லைனா இது ஒரு சூசைடு கேஸுன்னு தான் முடிக்கப்பட்ட பார்த்துச்சு. ஏன் அவசர அவசரமாக அது சூசைடு சொல்லணும், ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் டிலேடு எஃப்ஐஆர், இந்த மாதிரி பல்வேறு அலிகேஷன்ஸ் வந்து கோர்ட்டே அந்த கவர்மெண்ட் மேலே வச்சுது, அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே வச்சுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் சீரியஸாக எடுத்து இது ஆமாம் இது ஒரு ரேப் அண்ட் மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்வால்வ் ஆகிருக்காரு. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கலைன்னா இது இமீடியட் ஜஸ்டிஸ்னு போய் முடிஞ்சிருக்காது. இதை கேஸ் அப்படி இழுத்துனே போயிருக்கோம். இவர் ஜாமீன் வாங்கினே இருப்பார், வாய்தா வாங்கினே இருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வருஷம் தண்டனை 3 வருஷம் தண்டனை விடுதலையாக இருப்பார். இப்போ இதில் வந்து ஒரு தூக்கு தண்டனை அப்படின்னு வந்து ஒரு வருதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் தூக்கில் போடுறாங்க ஒரு 10 நாட்களுக்குள்ளே அப்படின்னும் போது பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஓகேங்களா? ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக கேஸ் மாறுது அப்படின்ற மாதிரி. இந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி. பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து லூப் ஹோல்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் கேட்குற கேள்விகள் பயிற்சி மருத்துவத்தில் வைக்கக்கூடிய வாதம், அந்த வாதத்தை நானும் திருப்பி வைக்கிறது எதுக்குமே கரெக்டான ஆன்சர் இல்லை. ஏன் அங்கே வரணும், ஏன் உடனே பண்ணணும், எதுக்குமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. இது எல்லாத்துக்குமே அவங்க வெளிப்படையாக ஃபஸ்ட்டு நாள்லேயே இருந்தாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்காது. ஸோ யாரையோ வந்து திருப்பி தப்பிக்க வைக்கிறதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து அரங்கேறுறதுன்றது வந்து மனசு வலிக்குது. ஓகே சார். ஸோ இப்போ தூக்கு தண்டனை போடுறது ஓரளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக நமக்கே தெரியுது இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே. அப்படிங்கும்போது ஒரு நபருக்கு மட்டும் தண்டனை கிடைக்கிது அப்படிங்கும்போது இப்போ மற்ற நபர்கள்லாம் தப்பிக்கப்படுறாங்களா? அப்படி தானே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது அப்படி தானே எடுத்துக்கணும். அதுதானே வந்து ஒரு 50% ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறேன். இன்னொரு 50% இதில் இருக்கிற இன்னும் என்ன நடந்த உண்மை அப்படின்றதுக்கு தானே இவ்வளோ போராட்டம். இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு ரேப் அண்ட் மர்டர்னே ரிஜிஸ்டர் ஆகுது, இவ்வளோ கேசஸ் உள்ளே வருது. ஆனால் இன்னொரு 50%ல் வந்து நான் கேட்ட எந்த கேள்விகளுக்குமே கரெக்டான ஆன்சர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களே. ஏன்னா அது எல்லாமே வெளியே விட்டுரும். இல்லைனா மேபி பேசணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வலுக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய தலைகள் இன்வால்வ் ஆகிருக்கலாம். பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போராட்டத்தில் குதிக்கும். அப்புறம் வந்து ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை இன்னும் அதிகமாக்கிடக்கூடாது. இப்போ தான் பங்களாதேஷ்லேயே ஒரு பெரிய கலவரம் நடந்தது. வெஸ்ட் பெங்கால்லேயும் இவ்வளோ பெரிய கலவரம் வந்து நடக்கிற லெவலில் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ திருத்திருக்கங்கள் விஷயங்களை வந்து உண்மையை சொல்கிறேன்னு வெளியிடும் போது ப்ராப்ளம் அதிகமாகிட்டேன்னு அவங்க பயப்படுறாங்க. பட் ஆனால் வந்து இது எனக்கு அவங்க கவர்மெண்ட் ஆங்கிள்லேருந்து புரியுது. பட் ஆனால் மக்களாக ஒரு நார்மல் பிரஜையாக பார்த்தீங்கன்னா ஏன் மூடி மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லணும், இல்லை எல்லாருக்கும் உண்மை தெரியணும். அப்புறம் வந்து பண்ணவெல்லாம் திரும்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தா சரி, அப்போ இந்த பொசிஷனில் இருந்தால் நம்ம பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்ல, அதை விடக்கூடாதுல்ல.
யாராக இருந்தாலும் சரி, அவன் எம்எல்ஏ பையனாக இருந்தாலும் சரி, நீ ஒரு டீனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு முன்னாடி நீ காமன் ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. டீன் தான் இந்த தூண்டுதல் பேர், அவருக்கு ஒரு 7 வருஷம் போடு, இவர் ஒரு 5 வருஷம் போடு, புரியுதுங்களா, ரேப் பண்ணவன் இவனை தூக்கில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றவாளிகள் மொத்த கேங்கையும் நம்ம கொண்டு வந்து அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடச்சிதுன்னா அது இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதானே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் திசை திருப்பி அந்த நம்பிக்கையை பூசி மொழிகி அப்போதைக்கு மேட்ரை மறந்துட்டு கடந்து போங்க அப்படின்றது போது சரி மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க தான் போகிறோம். உடனே அடுத்த வேலை நம்ம இதையே நினச்சிட்டு இருக்க முடியும், அடுத்து நான் பேஷண்ட்டை பார்க்கணும், வேலையை பார்க்க தான் போகிறோம். ஆனால் நம்பிக்கைன்னு ஒன்று போயிடுதில்ல கவர்மெண்ட் மேலே. வந்து இந்த நாட்டோட சிட்டிசனாக வந்துட்டு ஓகே அப்போ கேஸ் இப்படி தான் முடிக்கப்படும், இவ்வளோ விஷயங்கள் கேள்வி கேட்டாலும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது பெரிய விஷயம் இருந்தால் மூடும் அப்படின்னும் போது என்னோட வாய்ஸ்ன்றது வெளியே கேட்காது, ஹையர் அதிகாரத்தில் இருக்கிற வாய்ஸை நம்மளை எனி டைம் நம்மளை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருதில்ல. இதுக்கு இந்த பதில் என்ன அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் ஓப்பனாக பேசினால உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் முன்ன வைக்கிறேன் சார். இந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவங்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கத்தின் மீதும் இல்லை சட்டத்திட்டங்களின் மீதும் அந்த நம்பிக்கை இருக்குமா இப்போ இருந்த மாதிரியே? இல்லை, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்துட்டு இருந்தது இல்லை, ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, ரொம்ப நாளாகவே இப்போ இல்லை, கடந்த ஒரு 10 வருஷமாகவே வந்து 15 வருஷம் நான் ஏன்னா பிஜி படிக்கிற டைமில் தான் நான் கணக்கில் எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் வந்து இப்போ பயிற்சி மருத்துவராக 2015 சேர்ந்தேன் நார்த் இந்தியாவில். அங்கேயே நான் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போவே வந்து மாணவர்கள் குரல் எழுப்பும் போது உடனே நீங்கள் ஃபெயில் பண்ணப்படுவீங்கள், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா வந்து உடனே வந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு பிஜி சீட்டு வாங்குகிறோம். அந்த இடத்துல வந்து என்னை வீட்டுக்கு அமிச்சிட்டானா அப்போ நான் கஷ்டப்பட்டு படித்ததே வேஸ்ட்டு. அப்புறம் இப்போ நான் ஒரு நுரையீரல் மருத்துவர்னு நான் அப்படியே திமிரா சொல்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா பிஜி சீட் கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட்லேருந்து வரேன். அந்த கிளாஸ்லேருந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அந்த கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு டாக்டர் ஆகி அது ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டி போட்டு ஓப்பன் கேட்டகரியில் நம்ம எடுத்து சீட் எடுக்கிறோம், 2000 ரேங்க் எடுத்துனும் போது அதுக்கு கடுமையான உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்படி இருந்து நம்ம போகும்போது நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னும் போது இந்த இதுக்காக நான் அந்த ஜஸ்டிஸை விட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த மாணவர்கள் இறந்த ரீசன் அந்த எங்கள் படிக்கும் போது இறந்ததை வந்துட்டு நாங்கள் பெரிய போராட்டமாக ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு உடனே இந்த மாதிரி அச்சுறுத்தல் வரும்போது பயம் வருது. சொன்ன மாதிரி என்னடா நம்மளே தமிழ்நாட்டில் விட்டு நம்ம சென்னையை விட்டு ஓடி வந்து நார்த்தில் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கேருந்து அமிச்சிட்டாங்கன்னா சீட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹையர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா மாணவர்கள் போராடி தான் நீங்கள் ஜஸ்டிஸ் கொடுக்கணுமா? நான் ஒரு மேல்நிலையில் நான் ஒரு இடத்துல டீனாக உட்காந்துருக்கேன், இந்த இடம் எந்து அப்படின்னா இது ஏன் இடம், இது ஏன் கார்டன், இது என்னோட பூங்கா, இங்கே ஒரு விஷயம் கூட தப்பாக நடக்கக்கூடாது, சூப்பராக நடக்கணும், பசங்களாம் ஜாலியாக படிக்கணும், மாணவர்கள்லாம் வந்துட்டு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எல்லாத்துலேயுமே இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு டாப் மோஸ்ட் கேர் கிடைக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஒரு இடத்துல பாத்ரூம் லீக் ஆகக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக உங்கள் கேம்பஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அதிகமாக கொண்டாடப்படுற நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பி வெரி ஹாப்பி. எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல ஊழல் நடக்கும், இதுலேருந்து காசு அடிக்கலாம், இதுலேருந்து கவர்மெண்ட் ஃபண்டை திருடலாம், இந்த இடத்துல பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 யாராவது இன்வால்வ் ரேப் சூசைடாக பண்ணிக்குவாங்க, டாக்ஸிசிட்டி அவன் எதுக்கு அவன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நடத்துறீங்கன்னா ஒரு நிம்மதியே இருக்காதுல்ல. ஸோ இந்த ஆங்கிளில் தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து மாற வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸில் இருக்கிறவங்க அந்த கீழே இருக்கிறவங்கள அடிமதனப்படுத்தி இல்லைனா அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இல்லைனா அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இல்லைனா நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க இல்லைனா அப்படின்ற ஆங்கிளை தாண்டி எல்லாருமே வந்துட்டு அவங்களோட குரல்களை கேட்க வேண்டிய ஆட்களாக இருக்கணும். அந்த குரலை கேட்டுட்டு அப்படியா இப்படி ஒரு விஷயம் நம்ம இடத்துல எப்படிலாம் நடக்கும், வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ த ஹையர் அஃபிஷியல் ஷுட் பி மோர் ஓப்பன். ரொம்ப ஜாலியாக விசிட் பண்ணிக்கிட்டு என்னடா பசங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க லெவலுக்கு இறங்கி தவறாக செய்கிற மாணவர்களையும் திருத்தி நம்ம கேம்பஸில் ட்ரக்ஸ் எப்படா தம்பி அலவுடு அப்படின்னு கேள்வி கேட்டு ஆல்கஹால் எப்படா அலவுடுன்னு கேள்வி கேட்டு இவங்களே உள்ள ஆல்கஹாலை விட்டுக்கிட்டு இவங்களே ட்ரக்ஸை விட்டுக்கிட்டு யாரெல்லாம் வீக்கான மாணவிகளோ ரூமுக்கு வாண்டுறது இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறணும் அப்படின்றது ஒரு கல்லூரியும் அப்படி மருத்துவக் கல்லூரியும் அப்படி வந்து ரொம்ப அழகை நோக்கி இப்படி மாறும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ்க்கு நடக்கிற இன்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு தினமானம். பட் ஆனால் இந்த சம்பவத்தில் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லப்படுது சார். கண்டிப்பாக அதுதான் இவங்கெல்லாம் மூடி மறைக்கிறாங்களே. ஓகேங்களா, நான் வந்து ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டே நாங்கள் முதல் நாளே அந்த குரூப்பில் பேசுகிறதெல்லாம் நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டேன். இந்த மாதிரி வந்து மருத்துவர்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு டாக்டரை இன்னொரு டாக்டரை பற்றி ஏங்க சொல்ல போகிறான்? இப்போ நானும் இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க, நானே என் பேட்ச் பையனை போயிட்டு இவன் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அப்போ அவனே சொல்கிறான்னா இதில் வந்து ஒரு பெரிய பசங்க ஒரு 3 பேர் இருக்கானுங்க, இந்த ட்ரக் விஷயம்லாம் உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் குரூப்பில். அப்போ இவ்வளோ விஷயம் அவங்க அதனால தான் ஒரு கலவரமாக மாறுது.
ஓகேங்களா. இங்கேருந்து நான் பேசுகிறது வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க சொல்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது டாக்டரை நானே வந்து டாக்டர்ஸை பற்றி இன்வால்வ் ஆகிருக்கக்கூடும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, ஏன் டாக்டர் தப்பு பண்ண மாட்டாரா? டேரெக்டாகவே கேட்குறேன். டாக்டர் தப்பு, எல்லாரும் ஒரு மனிதர் தானே. டாக்டர் தப்பு பண்ணலாம், அங்கே இருக்கிற வார்ட் பாய் தப்பு பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிற வந்து வேலை செய்கிற பாத்ரூம் கிளீனர் தப்பு பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிற டீன் தப்பு பண்ணியிருக்கலாம், யார் வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். டாக்டர்ன்றதுக்காக அவனை தப்பிக்க விட்டுறதா, இல்லை டீன்ன்றதுக்காக அவனை தப்பிக்க விட்டுறதா அப்படின்னு நடந்ததுன்னா அப்புறம் அடுத்தடுத்த மாணவிகள் வந்து இதே மாதிரி தானே நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. மாணவர்களா நீங்கள் வந்து வேலை செய்யுங்கள்லாம் ஃபெயில் ஆகிடுவீங்க, மாணவிங்களா நீங்கள் ரூமுக்கு வாங்கலாம் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் தானே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பயம் வந்து தானே நீங்கள் திருப்பி விதைக்கிறீங்க. யாருக்கிட்டேயுமே ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. டேய் பசங்களா நல்லா படிக்கணும், இந்த வாட்டி நம்ம காலேஜ் வந்து நிஃப் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு வரணும்டா, நீ 100 பேப்பர் போடு, நீ இத்தனை ரிசர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பசங்களை மேலே கொண்டு வர மாட்டேன்றீங்களே. உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னா அவன் பயம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து இதே படிக்கிறதுக்கு எதுக்கடா வம்பு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தானே போகுது. இதை தான் நான் சொல்கிறேன். சார் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த இடத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஒருத்தர் தான் பண்ணியிருப்பார், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த 150 ml அப்படின்றது கேள்விக்குறியால் தான் வந்து முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 150 கிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. மாணவர்கள் வந்து 150 கிராம்ன்றது என்னென்னா அந்த வெஜனாவோட வெயிட்டுன்னு. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 150 mlன்றது வந்து அவங்க சொன்னாங்க தான். அதே தான் நம்மளும் பேசியிருந்தோம். அப்போ 10 பேர் கூட ஈடுபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், கவர்மெண்ட் சைட்லேருந்து போலீஸ் சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த பாடியை பற்றி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி வரல. ஸ்டார்டிங் நம்ம பேசின அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பயிற்சி மாணவர்கள் பேசி வெளியிட்டது தான். அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா அங்கே இருக்கிற ஃபொரன்சிக் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட இவங்க பேசி தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டது தான் அவங்க பப்ளிக்கில் சொல்கிறாங்க. சொல்லும் போது அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. ஒன்று உடம்பு ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கான், பல காயங்கள் இருக்கான், கண்களில் ரத்தம் இருக்கான், கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட நிலையில் இருக்கான், ரேப் இருக்கான், இவ்வளோ விஷயம் சொல்லும் போது இவங்க பயப்படுறாங்க, என்னடா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது 150ன்றது பொய், ஓகேங்களா, நாங்கள் சொல்கிறது 150 கிராம் தாங்க இருக்குது அப்படின்ட்டு. அப்போ மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ 150ன்ற வார்த்தை கரெக்டு தானே, நாங்கள் பொய் சொல்லலை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்றீங்களே, அப்போ 150 நாங்கள் ஏன் கரெக்டாக சொல்லணும்? 250ன்னு சொல்லலாம், 450ன்னு சொல்லலாம். 150ன்ற வார்த்தை அப்போ ரிப்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கல, ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட்டை எங்ககிட்ட தெரியும் எங்களுக்கு அப்படின்னும் போது தான் இல்லை அந்த 115 மென்ஷன் ஆனது அந்த வெஜனாவோட வெயிட்டு தான் அப்படின்றாங்க. ஃப்ராக்சர்லாம் இல்லை, டிஸ்லொகேஷன்ஸ் மாதிரி தான் அப்படின்ட்டு போலீஸ் வந்து அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்குது. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மாணவர்கள் இவ்வளோ விஷயத்தை வெளியே சொன்னதுனால தான் அது இத்தனைக்கும் மாணவர்கள் சொன்ன எல்லாத்துலேயும் 100% 80% இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். 80% ரேப்புன்னு மென்ஷன் ஆகிருக்கு, ஹோமிசைட் கொலை செய்யப்பட்டாங்கன்னு மென்ஷன் ஆகிருக்கு, இவ்வளோ நான் சொன்ன அடிகளும் இருக்குன்னு மென்ஷன் ஆகிருக்கு. இல்லாத விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 150 mlன்னு சொன்னது அந்த 150 கிராம் ஆஃப் வெயிட்டுன்றது. ஓகேங்களா. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்றது முற்றிலும் தப்பு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னதுனால தான் வந்துட்டு சூசைட் என்ற கேஸு, ரேப் அண்ட் மர்டர் கேஸை புக் ஆகி ஒருத்தர் தூக்கில் இடப்பட போகிறார் அப்படின்றது ஒரு செய்தியாக வந்து மாறி இருக்குது. இல்லைன்னா அது ஒரு சூசைடுன்னு அன்றைக்கே கேஸை முடிச்சிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இந்த ஓனாய் வந்து வெளியே தான் சுற்றி இருந்திருக்கும். ஓகேங்களா. இன்னும் பல ஓனாய்கள் இருக்குன்றது என்னோட இன்னும் ஸ்ட்ராங் டவுட்டுன்றது தான். ஓகே சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ஒரு நபர் இங்கே இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டோட ஒரு நல்ல போதையில் முன்னாடி ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு ஒரு 2 பிளேஸ் போயிட்டு அங்கே வந்து உடலுறவு வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வரும்போது ரோட்டில் இன்னொரு பெண்கிட்ட வந்து தகாத முறையில் நடந்திருக்கிறதாவும், அதுக்கப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட வீடியோ கால் மூலமாக நிர்வாண படங்களை கேட்டதாகவும், இதுக்கப்புறம் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும், ஒரு நபர் எப்படி சார் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட முடியும்? இது எந்த மாதிரியான ஒரு மனநிலைமை சார்? ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறதுலாம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இது இவ்வளோ தூரம் பண்ணுறது கஷ்டம். ரொம்ப ஹையாக போதையில் இருந்ததுன்னா வந்து இதை பண்ணலாம்னா, அவ்வளோ ஹை போதையில் வண்டியே ஓட்ட முடியாது. கரெக்டாக அங்கே போகிறாங்க. அடுத்த கேள்வி அதுதான், ஹை போதையில். ஏன்னா ஒரு நபர் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும்? கஷ்டம், ஓட்ட முடியாது. அதுவும் அந்த ஏரியா போய் பொண்ணை தேடுறாராம், இந்த ஏரியா போய் பொண்ணை தேடுறாராம், அதுக்கப்புறம் திருப்பி ஆர்ஜிக்கருக்கு வராராம், இந்த ஃப்ளோருக்கு போகிறாராம். இது எல்லாமே எதுவுமே சம்திங் இஸ் நாட் ஃபிட்டிங் இன் டு த சினாரியோ. அது வந்து 100% நான் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு இதெல்லாம் வந்து அவர் சொல்கிற அந்த ஆங்கிள் வந்து இவ்வளோ தூரம் மதுபானத்தை எஃபெக்டில் இருந்தால் பண்ண முடியாது. ஓகேங்களா. தெளிவான ஆள் ஸ்கிரிப்டடாக தான் அதெல்லாம் பண்ண முடியும். போதையில் வந்து இவ்வளோ விஷயம்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. ப்ளஸ் ஒரு மைல்டு சரக்கு அடிச்சுட்டு நீ ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் குத்தி கொலை பண்ணுறனா, நீ ஒன்று சைக்கோவாக இருக்கணும், இல்லைனா ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கணும், இல்லைனா நீ அதை தனியாக செஞ்சுருக்க முடியாது, ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சுருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கலி இதான் உண்மையாக இருக்க முடியும். ஸோ இங்கே ஏதோ மூடி மறைக்கப்படுதுன்றது இன்னும் என்னோடய ஸ்ட்ராங்கான பிலீஃபு. அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் தோக்குதான்ட்டு வருத்தமாக இருக்குது.
இந்த சம்பவத்தினால அடுத்த மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு டிராபேக்? கண்டிப்பாக வந்து பெண் மாணவிகள் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, மாணவிகளோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக என்னப்பா இந்த மாதிரிலாம் நடக்குது, அது ஹாஸ்பிட்டல்லே நடக்குது, இது மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய செட்பேக் தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து பயப்படாதீங்க, நம்புவோம், வேறு வழி இல்லை, பிறந்துட்டோம், மருத்துவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்குது அப்படின்னா கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சிக்கோங்க. அந்த சீட்டு வந்து கிடைக்காமையே நிறைய பேர் இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் 12th அப்புறம் வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த ஆங்கிளில் நான் என்ன சொல்கிறேன், மருத்துவம் வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக நீங்கள் வந்து வெறுக்காதீங்க. இந்த இன்சிடெண்ட் எங்கே வேணாலும் நடக்கும். மருத்துவன்றதுனால டாக்டர்ஸ் நாங்கள் குரல் கொடுத்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு விஷயங்கள் நடந்து பல மிட்டா மிராசுகள் விளையாடி, ஆனால் சைலண்ட்டாக அது ஒரு சூசைடு, அவளே இறந்துட்டா, அவளே போய் ஆற்றுல குதிச்சிட்டாட்டு கேசஸ் மூடப்பட்டிருக்கு. நிறைய ஹிடன் கேசஸ் இருக்குது. ஏதோ இது ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸில் நடக்கிறதுனால டாக்டர்ஸ் ஹையர் சொசைட்டியில் தான் நம்மலாம் குரல் கொடுத்து இதை வெளியே கொண்டு வரும். கண்டிப்பாக இது வந்து தப்பு தான், கண்டிப்பாக ஒரு பயம் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் மருத்துவத்தை வெறுக்க வேணாம். ஏன்னா நல்லா படிக்கிறவங்க தான் அதை வந்து ஆசைப்படுவீங்க. நிறையா படித்து மார்க் வாங்குறதா அதை வாங்கணும், அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்குதுன்னும் போது நீங்கள் ஏன் அதை வேணான்னு சொல்கிறீங்க? இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக வேணான்னு சொல்லாதீங்க. வாங்க, வி வில் ட்ரஸ்ட் த ஃபியூச்சர். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.